பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால் வீட்டை பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நான் பெரிய பிரசங்கி கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கி நித்திய ஜீவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதோடு அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் இயேசுவை இவ்வளவாய் நமக்காக அன்பு கொண்டாராம். இவ்வளவாய் அவரை தந்து நமக்காக அன்பு கொண்டார். அதை குறித்து தான் நாளிலே பார்க்க போகிறோமே. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இங்கே பார்த்தோமானால் தன்னை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, நல்லவனோ கெட்டவனோ, அவன் கொலகாரனோ கொள்ளகாரனோ, அவன் பாவம் செய்தவனோ புண்ணியம் செய்தவனோ, எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சரி, எவ்வளோ பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, ரத்த தானம் பண்ணுறாங்க, தன் சொத்தையே விற்று பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாங்க, தன் சொத்தையே விற்று கோயில் கட்டுறாங்க, ஆலயம் கட்டுறாங்க, எந்த ஆலயமும் இருக்கட்டும் கட்டுறாங்க. அவங்களாம் பரலோகம் வரமாட்டாங்களான்னா கண்டிப்பாக வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர் வழியாக தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறதா. அது எப்படி இருக்குதா பாருங்கள். பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அதனால தான் ஒருவரும் அதில் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதற்காக பலியாக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கொடுக்கிறார். அப்போது அந்த பிதாவானவர் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எவனாகிலும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கிற யாராவது பாவ சாப கட்டிலே இருப்பீர்களா? ஒரு பாவம் பண்ணவங்க தான் இல்லை, சாபத்தில் இருக்கிறவங்க, தலைமுறை சாப பாவத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்கள கூட அவர் என்ன பண்ணுவார்? எவனாகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு வித்தப்படும். இந்த உலகத்துக்கு உண்டான ஜீவனையும் கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான ஜீவனையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எப்படி கொடுத்துருக்காராம் பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், ஒரே பேரான குமாரன் ஒருவர் தான் நமக்காக வந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கிராம ஒழியத்தில் பார்க்கும்போது எல்லாம் ஒன்று, எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். சத்த பிறகு தெரிய போது எத்தனையோ பேர் பரலோக ராஜ்யத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் நரகத்தை பார்த்துட்டு வந்திருக்காங்க. யூடியூப் வழியாக நிறைய காரியங்களை அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்க யாருக்கும் விருப்பமில்லை. பிரியமானவர்களே, பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இங்கே என்ன பார்க்குறோம்? எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? கெட்டு போகாமல். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நான் கேட்குறேன், நம்ம பிள்ளைங்க அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, பக்கத்து தெருவில் ஒரு கடை இருக்குது, பால் வாங்கிட்டு வர சொல்கிறோம், நம்ம ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறோம். போயிட்டு அந்த நேரம்னு ஒன்று இருக்கும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆகும்பொழுது பிள்ளைய என்ன பண்ணுவோம்? காணோம். நம்ம என்ன பண்ணுவோம்? தேட ஆரம்பிப்போம். 10 பிள்ளையை பெற்றாலும் சரி, அது ஒத்த பிள்ளையை பெற்றாலும் சரி, பெற்ற என்ன பண்ணுவா? தேட ஆரம்பிப்போம். பிள்ளையை காணுமே, என்ன. பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்துக்காக ஒரே ஒரு குமாரன் என்ன பண்ணுறாராம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாராம். ஏன் அப்படின்னா, உலகத்திலே அன்பு கொண்டார். இவ்வளோ அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். ஏன் அவ்வளோ அக்கறை அவருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா
ஆதாம் எவளை படைத்தவர் அவர்தான். அவர்கள் வழியாக இந்த ஜனங்கள் வந்தது நிமித்தம், பாவத்திலே இருந்தது நிமித்தம் அவரை இவ்வளவாய் தந்தளி அவர் தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாரு, ட்ரெயின் ஓட்டுறார். அதில் 2000 பேர் இருக்கிறாங்க. இதை நிறைய இப்போ நீங்கள் கதை கேட்டிருக்கலாம். இது ஒருவேளை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாரு, 2000 பேர் அந்த ட்ரெயினில் இருக்காங்க, டிரைவிங் பண்ணிகிட்ருக்கார். அங்கே என்ன பண்ண வேண்டும் என்றால், அங்கே கேட் போட வேண்டும். ட்ரெயின் வர்றதுக்கு என்ன பண்ணணும், கேட் போடணும். பின்பு அந்த கேட்டை என்ன பண்ணணும், திறக்கணும். அந்த வேலையை ஒருவர் செய்து கொண்டிருக்க. அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தாராம். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரே மகன் பெற்றவர், அந்த கேட்டை போடுறவர் எடுக்கிறவர், அவர் என்ன பண்ணுறாரு, கேட்டை போட்டுட்டு, ட்ரெயின் போகிறதுக்கு கேட்டை போட்டுட்டு அவர் தள்ளி நிற்கும் பொழுது அந்த நின்று இருக்கிற தகப்பனை பார்த்து மகன் என்ன பண்ணுறான், அந்த ரயில்வே கேட் வழியாக ஓடிக்கிட்டே தகப்பனை பார்த்து டேடி டேடி டேடின்னு சொல்லி கத்திக்கொண்டே அந்த குழந்தை ஓடி வந்ததாம். அப்போ அவரால் என்ன பண்ண முடியல, ட்ரெயின் நிறுத்தினா அத்தனை 2000 பேர் இறந்து போயிடுவாங்களே, ட்ரெயின் ஸ்டாப் பண்ண முடியாது, வேகமாக வர ட்ரெயின் என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லி அவர் அங்கேருந்து கத்துறாரு. நீ என்ன பண்ணு, போப்பா போப்பா போப்பான்னு கத்துறாரு. இங்கே பார்க்குறாரு, அந்த பிரேக்கை அவர் எடுத்தாக்கா வண்டி நிறுத்தப்பட்டு ஒருத்த பிள்ளையை காப்பாற்றிடலான்னு பார்த்தா 2000 பேரை பார்க்குறாரு. இங்கே ஒரு மகனுக்காக நம்ம பார்த்து இவ்வளோ பேர் இறந்து போயிடுவாங்களேன்னு சொல்லி மகனையும் ட்ரெயினையும் என்ன பண்ணுற திருப்பி திருப்பி பார்க்குறார். சரி, 2000 பேர் பொழைத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு அவர் எத்தனையோ செய்கை காட்டுகிறாராம். ஆனால் அந்த குழந்தையால் அதை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதனால் அவ்வளோ பேர் பிழைத்தா போகிறோன்னு சொல்லி அந்த ஒரே மகன் என்ன பண்ணுறாரு, விட்டு விடுகிறார். அந்த ட்ரெயின் அந்த குழந்தையை அடித்து சுக்கு நூறாக ஆக்கி விட்டதாம். பிரியமானவர்களே, அப்போ அவர் பார்த்து கதறுகிறார், என் மகனே, நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜனங்களுக்காக உன்னை பலி கொடுத்தேனேன்னு சொல்லி அழுதாராம். பிரியமானவர்களை பாருங்கள், அதே போல தான் அந்த அன்பு பிதாவானவருக்கு இருந்தது. 2000 பேருக்கு பரிதபித்த அந்த தகப்பனார் இந்த உலக கோடி 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 மக்களுக்காக அவர் பரிதபியாமல் இருப்பாரா? அதற்காக தான் அவர் பரிதபித்து இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். என் மகனை, நீ என்ன பண்ண, போயிட்டு அவர்களுக்காக நீ பலியாக வேண்டும், அப்பொழுது தான் அவர்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் என்று இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாராம். பிரியமானவர்களே, உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், போயிட்டு அவங்களெல்லாம் நியாயம் செஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பாமல், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினாராம். யார் செய்ய முடியும்? இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினாராம். அவர்னா ராஜ்யம் ஆண்டாரா? அல்ல, அவர் தன் சிலுவை சுமந்தார், ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தினார். அவருக்காக எப்படி ஒரு ஆட்டை வெட்டும் பொழுது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆசாரியன் ஊழியம் என்ன என்றால் அந்த ஆட்டை கட் பண்ண வேண்டும், முழு ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பின்பு தோலை உரிக்கப்பட வேண்டும், அப்புறம் குண்டிக்காய், இருதயம், அதோட கிட்னி, அது இதுன்னு எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லா பார்ட்ஸ் தனியாக எடுத்து வைக்க வேண்டும். பின்பு அந்த குடலெல்லாம் எடுத்து தனியாக வைக்க வேண்டும், கை கால் தனியாக வெட்டப்பட்டு வைக்க வேண்டும், தலை வெட்டப்பட்டு வைக்க வேண்டும். பின்பு அது தோலை உரித்து என்ன பண்ணணும், அதோட ஆட்டோட எல்லா கறிகளும் என்ன பண்ண துண்டமாக வெட்டப்பட வேண்டும். ஏன் என்றால் பலி அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. பிரியமானவர்களே, அது ஆசாரிய ஊழியம். அதே போல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அதற்காக அவர் தன்னை என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்கிறவராக வந்தார். துண்டமாக
வெட்டப்பட்டது போல அந்த அவர் அடிக்கும் பொழுது அந்த அந்த இதுவில் அடிக்கிறாங்க இல்லைங்களா, சாட்டியில் அடிக்கிறாங்க இல்லையா, அதில் அநேக கொக்கிகளை போல இருந்துச்சுங்களா. அது அப்படியே கிழிச்சு சதையை கிழிச்சு பிச்சு எடுத்துக்கொண்டு வருமா. ஏன் ஏன் நமக்காக, உனக்காகவும் எனக்காகவும். பிரியமானவர்களே, அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசமுள்ளவனா இராதபடினால், தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. நம்பாதவன் அத்தனை பேரும் ஆக்கினைக்குன்னா நரகத்துக்கு உட்பட்டாயிடுச்சான் பாருங்க. அவன் ஆக்கினைக்கு உட்பட்டு ஆயிடுச்சு. இப்படி கூட இருந்திருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிக்கலாம். அவன் ஆக்கினைக்கு உட்பட்டுருவான் அப்படின்னு இருந்தால் கூட ஓரளவுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப்பு இருக்குது. ஆனால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிடுச்சு, முடிஞ்சுது, முற்றுப்புள்ளி. பிரியமானவர்களே, அப்போது விசுவாசிக்கிறவனுக்கு தான் அவர் பரலோக ராஜ்யத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனா இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியினால் அவைகள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அவங்க ஒளியை விரும்பலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடித்த ஒளியை அவர்கள் விரும்புகிறார்கள், ஒளியை விரும்புகிறார்கள். லைட்டு, ஃப்ளைட்டு, கரண்ட்டு, இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி நம்ம கையில் வச்சுருக்க ஃபோனாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், எத்தனையோ காரியங்கள். அவர்தான் மெய்தேவன் என்பதற்கு எத்தனையோ அத்தாரிட்டியான காரியங்கள் அவரோட பிள்ளைகளுக்கு தான் அந்த அறிவு ஞானத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவங்க ஒளியை என்ன பண்ணுறதில்ல, விரும்புகிறது இல்லை. ஒளியானது உலகத்தில் வந்திருந்த மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவைகளை இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். கடினமான இருதயம். எவன் விரும்புவான்? தவறு செய்கிறவன் எவன் விரும்புவான்? இங்கே தான் 1008 சொல்கிறாங்களே, பொய் சொல்லாதே, திருடாதே, கொலை செய்யாதே, மற்ற மனைவி இச்சியாதே, போராமை கொள்ளாதே, முறுமுறுக்காதே, அலட்சியம் பண்ணாதே, ஏகப்பட்ட காரியம் சொல்கிறாங்க. எவன் வருவான்? பொல்லாங்கு செய்கிறவன். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரிகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். கண்டிக்க முடியல, அவன் வராதபடி இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஒளியினிடத்தில் வர உங்களுக்கு விருப்பம் உண்டா? கவனித்து கர்த்தரிடத்திலே கேளுங்கள். இருளிலே எனக்கு விருப்பம் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் பரலோகத்திற்கு வராதபடிக்கு இருக்கிறான். எவன் ஒருவனோ பரலோகத்துக்கு வர வேண்டும் என்றால், பரலோகத்திலிருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அவர் வழியாக தான் நம்ம பரலோகம் போக முடியும். பிரியமானவர்களே, அதற்காக தான் எவ்வளோ பேர் கிராமமாக போய் சொல்லிக்கொண்டு அடிக்கிறார்கள், பேசுகிறார்கள், துப்புகிறார்கள். ஏன்? நான் பெற்ற இன்பம் மையகம் பெற வேண்டுமே. பரலோக ராஜ்யத்தை ஒருவனை இழந்து விடாமல் ஐயோ அம்மா என்று நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த இயேசுவை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருளை விரும்பாதீர்கள், ஒளியை விரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.